மார்ஃபாலஜி சம்பந்தமான மாடல் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் பேப்பர் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்ஃபாலஜியோட பழைய சிலபஸை புது சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. இங்கே ரூட் சிஸ்டம், ஸ்டெம், லீஃப், இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சிம்பிளாக கொடுத்துருக்கிற இதே கண்டென்ட்டை தான் இங்கே ரூட், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்கையும் கொஞ்சம் எலாபரேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அதே கண்டென்ட்டு தான். ஸோ இதே கண்டென்ட்டில் இதுக்கு முன்னாடி எப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த டாப்பிக்கை உங்களால் இன்னும் நல்லா படிக்க முடியும். வாங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். முதல்ல நம்ம 2013 PGTRP எக்ஸாமில் மார்ஃபாலஜிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், பெரிகார்ப் இன் த ஃப்ரூட் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் டெவலப் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கைனிஷியத்தோட ஸ்ட்ரக்சரை இங்கே நான் கொடுத்துருக்குறேன். இங்கே ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் இந்த ஓவரி தான் ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. இந்த ஓவரியில் வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஓவரி வால், இந்த ஓவரி வால் தான் நமக்கு பெரிகார்ப்பாக டெவலப் ஆகும். இந்த பெரிகார்ப்பை நம்ம ஃப்ரூட்டோட வால் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஒரு பெரிகார்ப் 3 பகுதிகளை உடையது. நான் இங்கே படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய இந்த லேயரை எக்ஸோகார்ப் அல்லது எபிகார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மீசோகாப் அப்படின்னும், உள்ளக்க இருக்கக்கூடிய இந்த பகுதியை எண்டோகாப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணையும் சேர்த்து தான் ஒரு ஃப்ரூட்டோட வால் அல்லது பெரிகாப் அப்படின்னு சொல்கிறோம். ஓவரியோட வால் தான் பெரிகாப்பாக டெவலப் ஆகும். அடுத்த கொஸ்டின், காம்பவுண்ட் ஸ்பேடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபவுண்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஸ்பேடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ரெசிமோஸோட ஒரு வகை. ஸோ இந்த மலரில் ஒரு ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பண்புகளும் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ளெஷி மெயின் ஆக்சிஸில் செசைல் ஃப்ளார், அதாவது பூ காம்பு இல்லாத மலர்கள் ரெசிமோஸ் பண்புல அரேஞ்ச் ஆகியிருந்துச்சுன்னா அதை ஸ்பேடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஸ்பேடிக்ஸ் இந்த மெயின் ஆக்சிஸ், அதாவது ஃப்ளெஷி மெயின் ஆக்சிஸ் பிரான்ச் ஆகி அதில் செசைல் ஃப்ளார்ஸ் இருந்துச்சுன்னா அதை காம்பவுண்ட் ஸ்பேடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நடுவில் இருக்கக்கூடிய பேண்டனஸ் தாவரத்தில் காணப்படுது. இங்கே கேட்டிருக்கக்கூடிய அடுத்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபோலியேஜ் லீஃப் ஆஃப்டர் சீட் ஜெர்மினேஷன், அதாவது ஒரு விதை முளைக்கும் போது முதல்ல உருவாகக்கூடிய இலையை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் லீஃப் அப்படிங்கிறது ஒரு செதில் இலை, ஹைப்போஃபில் அப்படிங்கிறது ஒரு இலைக்கு அடிப்பகுதியில் உருவாகக்கூடிய பகுதியை தான் ஹைப்போஃபில் அப்படின்னு சொல்லுவோம். காட்டிலிடனரி லீஃப் அப்படிங்கிறது ஒரு விதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இலை. இது ஒரு முதல் இலையாக கன்சிடர் பண்ணப்படாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ப்ரொஃபில் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கிற மாதிரி. பொதுவாக ஒரு வீத்திலை தாவரத்தில் ஒரு ப்ரொஃபைலும், வீத்திலை தாவரங்களில் 2 ப்ரொஃபைலும் முதல்ல உருவாகும். அடுத்ததாக இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், மஸ்க்மிலன் இஸ் அ டேஷ் டைப் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பெப்போ அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஒரு பெப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்டு இன்ஃபீரியர் ஓவரியில், அதாவது கீழ்மட்ட சூற்பையிலிருந்து உருவாகக்கூடியது. இங்கே பெரிகாப், மீசோகாப், எக்ஸோகாப் அப்படிங்கிற 3 லேயர் இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸோகாப் ரொம்ப திக்காக ஓடு மாதிரி காணப்படும். இங்கே முலாம்பழத்துலேயும் தர்பூசணிலையும் இருக்கிற மாதிரி. அண்ட் நடுவில் இருக்கக்கூடிய மீசோகாப் தான் ஃப்ளஷியான பாட்டாக இருக்கும். இதைத்தான் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி. அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய எண்டோகாப் ரொம்ப தின்னாக மெல்லிஸாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதைத்தான் நம்ம பெப்போ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக 2015 TRP எக்ஸாமில் மார்ஃபாலஜிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்ததாக இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், த இன்ஃப்ளாரசன்ஸ் ப்ரெசன்ட் இன் ஃபிக்
அதாவது அத்திப்பழத்துல காணப்படக்கூடிய மலர் அமைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஹைப்பந்தோடியம் தான். ஹைப்பந்தோடியத்தை ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ்ல கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. இங்க ரிசப்டக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூத்தளம் தான் ஒரு ஃப்ளஷி பார்ட்டா காணப்படுது. இதோட உச்சியில ஒரு சின்ன போர் காணப்படும். இந்த போரை ஆஸ்டியோல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போருக்கு பக்கத்துல நிறைய மேல் ஃப்ளார்ஸும், அதுக்கு கீழே இந்த பூத்தளத்தோட நடுப்பகுதியில ஃபீமேல் ஃப்ளார்ஸும், கீழே ஸ்டெரைல் ஃப்ளார்ஸும் காணப்படுது. இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸை தான் ஹைப்பந்தோடியம் அப்படின்னு சொல்றோம். அத்தி மட்டும் இல்லாம ஆலமரம், அரச மரம் எல்லாத்துலயும் இந்த வகையான மலர் தான் காணப்படுது. அடுத்ததா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், த ஃப்ளஷி பார்ட் ஆஃப் மேங்கோ, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு மாம்பழத்துல இருக்கக்கூடிய எடிபிள் போர்ஷனை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் மீசோகாப் அப்படிங்கிறது தான். மாம்பழம் பொதுவா பெப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகையை சார்ந்தது. இதுல வெளியில இருக்கக்கூடிய மாம்பழத்தோட தோல் இதை எக்ஸோகாப் அப்படின்னும், நடுவுல சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ளஷி போர்ஷனை மீசோகாப் அப்படின்னும், விதையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹார்டான ஓடை எண்டோகாப் அப்படின்னும் சொல்கிறோம். ஸோ மீசோகாப் தான் நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் பார்ட். 2017 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் மார்ஃபாலஜிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் எந்த தாவரத்தில் பெர்சிஸ்டன்ட் ஸ்டைலோட உதவியின் மூலமாக ஒரு ஃப்ரூட்டு டிஸ்போசல் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு பெர்சிஸ்டன்ட் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா, பொதுவாக ஸ்டைல் இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் காஞ்சி உதிர்ந்துரும். ஆனால் இனப்பெருக்கத்துக்கு அப்புறமும் காயாமல் ஃப்ரூட்டோட தொடர்ச்சியாக ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டைலை தான் நம்ம பெர்சிஸ்டன்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் கிளிமாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். நான் இங்கே படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரியே ஒரு ஃப்ரூட்டில் ஸ்டைல் பெர்சிஸ்டண்டாக ஒட்டி ஃபெதரியாக இதோட டிஸ்போசலுக்கு உதவுது. அடுத்ததாக இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் ஒரு சில இன்ஃப்ளாரசன்ஸோட வகையை கொடுத்து இது எந்த தாவரத்தில் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பைக். ஸ்பைக் அப்படிங்கிறது அக்கிராந்தஸ் ஆஸ்பரா, அதாவது நாயுருவி செடியில் காணப்படுது. அடுத்ததா அம்பல் கொத்தமல்லி செடியில் காணப்படுது. ஸ்பாடிக்ஸ் மியூசான்னு சொல்லக்கூடிய வாழை மரத்துலையும், கேட்கின் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் மோரஸ்னு சொல்லக்கூடிய மல்பெரி வகை தாவரங்கள்லையும் காணப்படுது. அடுத்ததா 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் மார்ஃபாலஜிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் கேலட்ரோபிஸில் இருக்கக்கூடிய மலரை சைமோஸ் மலர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மலர் எந்த திசையில் அரேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே இது ஒரு சைமோஸ் மலரோட டயக்ராம். பொதுவாக ஒரு சைமோஸ் மலரில் மலரோட உச்சி பகுதியில் பெரிய மெச்சூர்டு மலரும், அடுத்ததாக கீழே போக போக யங் ஃப்ளார்ஸும் காணப்படும். ஸோ கேலட்ரோபிஸ் மலர்லையும் இதே மாதிரி தான். உச்சியில் இருக்கக்கூடியது மெச்சூர் மலராகவும், கீழே போக போக யங் ஃப்ளார்ஸும் காணப்படும். இதை அடிநோக்கிய வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேலே இருந்து கீழ் நோக்கி யங் ஃப்ளார்ஸ் காணப்படுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் பேசிபீட்டலி அல்லது அடிநோக்கி அமைந்திருக்கும் அப்படிங்கிறது தான். யூஃபோபியா பிளான்ட்ல காணப்படக்கூடிய சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸ்ல சென்டர்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இதுதான் ஒரு சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸ். இங்க சென்டர்ல ஒரு ஃபீமேல் ஃப்ளார் காணப்படும். இந்த ஃபீமேல் ஃப்ளாருக்கு 3 சூலிலைகள் காணப்படும். அண்ட் இதோட பெடிசல் ரொம்ப லாங்கா இருக்கலாம் அல்லது ஷார்ட்டா இருக்கலாம். ஒருவேளை லாங்கா இருந்தா நான் இங்க காமிச்ச மாதிரியே இந்த பூ கோப்பையை விட்டு இந்த ஃப்ளார் வெளியே வந்துடும். ஒருவேளை ஷார்ட்டா இருந்தா இது இந்த கோப்பைக்கு உள்ளேயே காணப்படும். இந்த ஒரு ஃபீமேல் ஃப்ளாரை சுற்றி நிறைய மேல் ஃப்ளார்ஸ் காணப்படும். அண்ட் இந்த பூ கோப்பைக்கு உள்ள தேனை சுரக்கக்கூடிய சுரப்பிகள் காணப்படும். இதைத்தான் சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 3 சூழ்நிலைகளை கொண்ட ஒரு பெண் மலர் தான். அடுத்ததா
2022 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் மார்ஃபாலஜியில் இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கேட்டிருக்கக்கூடிய அடுத்த கொஸ்டினில் ஒரு சொரோசிஸ் அப்படிங்கிறது எந்த வகையான ஃப்ரூட்டை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே இதுக்கு சரியான ஆன்சர் மல்டிபிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். மல்டிபிள் ஃப்ரூட்டில் தான் சொரோசிஸ் வருது. ஒரு மல்டிபிள் ஃப்ரூட் அப்படின்னா என்னென்னா, ஒட்டுமொத்த இன்ஃப்ளாரசன்ஸுமே ஃப்ரூட்டாக டெவலப் ஆச்சுன்னா அந்த வகையான ஃப்ரூட்டை நம்ம மல்டிபிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி இது ஒரு ஃப்ளாரோட இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ். இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் நிறைய ஃப்ளார் அட்டாச்ட் ஆகி இருக்குது. ஸோ இங்கே இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ், இந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், இது எல்லாமே ஃப்ரூட்டாக டெவலப் ஆகிறதுனால இதை மல்டிபிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சொரோசிஸ்லையும் அதே தான் நடந்திருக்குது. ஒரு பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நடுவில் இது இன்ஃப்ளாரசன்ஸோட ஆக்சிஸ். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலாப்பழ சொலையையும் நம்ம ஒரு ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பலாப்பழம் மட்டும் இல்லாமல் பைனாப்பிள் அண்ட் பெரிஸ் இது எல்லாமே சொரோசிஸ் வகையான ஃப்ரூட்டுக்கு உதாரணம் தான். பிளான்ட் மார்ஃபாலஜியில் இங்கே நான் கொடுத்துருக்கிற மாதிரி ரூட், ஸ்டெம், லீஃப், இன்ஃப்ளாரசன்ஸ், ஃப்ரூட் அண்ட் சீட் பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இப்படி நான் இதை கன்சால்டேட்டடாக கடைசி கொடுக்கறதுக்கான காரணம், நீங்கள் இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் இருந்து அதிகமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் படிங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது, எல்லாத்தையும் படிங்க. இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால அதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படிங்கிறதுக்காக தான். பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான தொடர்ச்சியான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.